Hello everyone, welcome back to the CA Spot channel. Previous 3 videosல நம்ம 3 topics பார்த்திருப்போம். In video 1 what is strategy, video 2 what is management, video 3 overall objectives of strategic management and in this video நம்ம வந்து importance of strategic management பார்க்க போறோம். இப்போ before moving to importance of strategic management, first ICA மெட்டீரியல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு introduction part கொடுத்திருக்காங்க. Formulation of strategies and their implementation have become essential for all organizations for their survival and growth in the present turbulent business environment. Survival of the fittest is as propagated by Charles Darwin is the only principle of survival for all organizations where fittest are not the largest or strongest organizations but those who can change and adapt successfully to the changes in the business environment. சார்லஸ் டார்வின்ற பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைக் அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கணும், லார்ஜஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபிட்டஸ்ட்டாக இருக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னால், நாளைக்கு என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால ஏதாவது ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகுதுன்னா, அதனால் பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகுது. அந்த டைமில் கூட நம்மளால் சர்வை பண்ண முடியணும். அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்து நம்ம அதை மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீங்கள் லார்ஜஸ்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிட்டஸ்ட்டாக இருந்தாலும் போதும். கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் சர்வை பண்ண முடியுதா அப்படின்றத, அந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதை தான் வந்து யார் சொல்லியிருக்காங்க? சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருக்காரு? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். மேபி இதை வந்து எம்சிக்யூவில் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்குள்ளே என்டர் ஆகிறோம். மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஐசிஐ புக்கில் வந்து இந்த இடத்துல மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா சார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் இது ரெண்டுத்தில் எது கேட்டாலுமே சேம் பாயிண்ட்ஸ் தான். ஸோ 7 இருக்குது, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு இதோட சைட் ஹெட்டிங்ஸ் என்ன 7 பாயிண்ட்ஸுன்றதை ஓரலாக நம்ம பார்ப்போம். டிஃபைன்ஸ் த கோல் அண்ட் மிஷன். Point 2 helps the organization to develop certain core competencies and competitive advantage. Point 3 helps organization to be proactive instead of being reactive in shaping its future. Point 4 provides framework for all major decisions of an enterprise. Point 5 prepares the organization to face the future. Point 6 serves as a corporate defense mechanism against mistakes and pitfalls. Point 7 enhance the longevity of the business. So இதான் 7 importance of strategic management. ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் சாப்டர் 1க்கு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சாப்டர் 1ன்னு இருக்கும், அதில் நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். யூ கேன் வாட்ச் ஆர்டர் வைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டமாக ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டுன்ற என்ன அப்படி பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் செஸ் கேமே எடுத்துக்கோங்களேன். செஸ்ஸில் நெக்ஸ்ட்டு மூவ் யோசிக்காமல் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. என்னவாயிடும்? செக்மேட் கன்ஃபார்ம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்கு? ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு கொடுக்கும், க்ரோத் க்ரியேட் பண்ணும், லாங் டேர்மில் நமக்கு சக்ஸஸ் வந்து கொடுக்கும். அந்த பர்பஸ்க்காக தான். இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம 7 பார்த்தோம் இல்லையா? 7 பாயிண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? டிஃபைன்ஸ் கோல்ஸ் அண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன் பார்த்தோம். டிஃபைன்ஸ் கோல்ஸ் அண்ட் கிவ் டைரக்ஷன்னா என்ன? ஒரு கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு கிளியரான ஒரு கோல் இருக்கணும். கோலே இல்லைன்னா அது கம்பெனியே இல்லை. ஆப்வியஸாக இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கோல் இருக்கணும். நமக்கு அந்த கோல்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட்டு இன்டர் போகணும், நெக்ஸ்ட்டு ஃபைனல் போகணும். இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கோல்,
ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து நமக்கு செட் பண்ணுற ஒரு கோல்ஸ். அதே மாதிரி தான் கம்பெனிக்கும் வந்து கோல்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் பார்க்காம ஆன்சர் எழுதுகிற மாதிரி கோலே இல்லாமல் கம்பெனி கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் கம்பெனிக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை இட் டிஃபைன்ஸ் கோல்ஸ் அண்ட் மிஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் மூவ் இன் கரெக்ட் டைரக்ஷன் எதை நோக்கி நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் ஆக போகுது. இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ வந்து மார்க்கெட்குள்ளே வரதுக்கு முன்னாடி வர டைமில் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, அஃபோர்டபுள் இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இந்த க்ரைட்டீரியா அந்த க்ரைட்டீரியா எதுவுமே இல்லை, காமன் எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட சிம்பிள் கோல் என்ன அப்படின்னா கிளியரான விஷன் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதனால் ஃப்ரீ டேட்டா கொடுத்தாங்க, லோ காஸ்ட் பிளான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, மாஸ் மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணாங்க. ரிசல்ட் என்னாச்சு, என்டையர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியுமே ஷேக் ஆகிடுச்சு. ஏர்டெல், வொடாஃபோன் எல்லாமே என்ன பண்ணாங்க, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸபிளாக அவங்களும் ப்ரைஸ் எல்லாம் நிறைய ரெடியூஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் ஸ்டில் வந்து ஜியோ தான் அந்த டைமில் வந்து மார்க்கெட் கிங்காக இருந்தாங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரியில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இட் டிஃபைன்ஸ் த கோல்ஸ் அண்ட் மிஷன், ஹெல்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் டு செட் ரியலிஸ்டிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு கோல்ஸ் அண்ட் மிஷன், நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தென் மூவ்ஸ் த ஆர்கனைசேஷன் இன் தி ரைட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் 2 பார்க்க போகிறோம். பாயிண்ட் 2 என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் பி ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரியாக்டிவ். இது சிம்பிள், நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். ரியாக்டிவ்னா என்ன, ப்ராப்ளம் வந்தப்புறம் ரியாக்ட் பண்ணுறது. ப்ரோஆக்டிவ்னா என்ன, ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஆகுறது. எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனிக்கு ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆப்வியஸாக ஆமாம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து பைஜூஸ் எடுத்துக்கலாம். பைஜூஸோட இனிஷியல் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லேர்னிங் ஃப்யூச்சரில் வந்து ஹியூஜ் டிமாண்ட் வரும்னு வந்து பைஜூ அவங்களோட இயர்லி ஸ்டேஜ்லேயே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஆப் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைக் டிஜிட்டல் லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்க்கு அட்ராக்டிவான கண்டென்ட் எல்லாம் நிறையா க்ரியேட் பண்ணாங்க. பேண்டமிக் டைம், கோவிட் டைம்லாம் வந்தப்போ ஆல்ரெடி ரெடியாக இருந்தாங்க அவங்க மார்க்கெட்டில். ஓகே, ஆன்லைன் நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க, ப்ரோஆக்டிவாக இருந்தாங்க. அதர் கோச்சிங் சென்டர்ஸ் கொஞ்சம் பேனிக் ஆனாங்க. அந்த டைமில் பைஜூஸ் பயங்கரமாக பூமில் போனாங்க. இதுதான் வந்து ப்ரோஆக்டிவ் திங்கிங். இதான் நடக்கும், இந்த மாதிரி ஃப்யூச்சர் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ்க்குலான்றதை பைஜூஸ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஹெல்ப்ஸ் பி ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரியாக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் 3 இம்பார்ட்டன்ஸில் பாயிண்ட் 3 என்னென்னா provides framework for major decisions. இங்கே என்னென்னா provides a clear framework for decision on business, product, market, investment structure. Ensure everyone is aligned with this. இதுக்கு என்ன அப்படின்னா பிஸ்னஸில் டெய்லி தௌசண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். 1 2 நிறைய டெசிஷன்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். என்ன மாதிரியெல்லாம் டெசிஷன் எடுக்கலாம் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்து புது ப்ராடக்ட்டு எப்படி லான்ச் பண்ணலாம், வேறு எந்த சிட்டியில் நம்ம இன்னும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், எந்த கண்ட்ரீஸில் இன்னும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே இப்படி இந்த மாதிரி வர கொஷின்ஸு, இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங், இதுக்கெல்லாம் தான் எது யூஸ் ஆகுது, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம டைட்டன் எடுத்துக்கலாம். டைட்டன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இனிஷியலி அவங்க வந்து வாட்சஸில் தாங்க ஃபேமஸாக இருந்தாங்க. பட் லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா ஜுவல்லரி, ஐவேர் இந்த மாதிரி ரேண்டமாக போகாமல் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாங்க. கஸ்டமரோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணாங்க. இப்போது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு அவங்களோட தான் சக்ஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே கேம் த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் தான். ஸோ ப்ரொவைட்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் மேஜர் டெசிஷன். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்எம். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர் அண்ட் ஐடென்டிஃபைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே என்னென்னா ப்ரிப்பேர்ஸ் தி ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த ஃப்யூச்சர்.
then identify business opportunity and act as a pathfinder for growth. இங்கே என்னென்னா சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் வந்து ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸாக அப்சர்வ் பண்ணுவாங்க எப்பயுமே. எக்ஸாம்பிள் நம்ம ஜோஹோ எடுத்துக்கலாம். ஜோஹோ இயர்லியாக க்ளவுடு சாஃப்ட்வேர் வந்து ஃப்யூச்சர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, டேலி புக் கீப்பிங்க்கு வந்து டேலி தான் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நிறைய கம்பெனிஸ் வந்து அது லிட்ரலி அவுடேட்டட் மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நிறையா வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க அவங்களோட புக் கீப்பிங்க்காக. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் சாஃப்ட்வேர்னு பார்த்தா நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறது ஜோஹோ. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்ஏஎஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட், எஸ்டபிள்யூஏஎஸ்ன்னு இருக்கும் ப்ராடக்ட், அதை பில்ட் பண்ணாங்க சாஃப்ட்வேரில். தென் குளோபல் மார்க்கெட்டை தான் அவங்க மேஜராக டார்கெட் பண்ணாங்க. அஃபோர்டபுள் பிஸ்னஸ் டூல்ஸை க்ரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி ஜோஹோ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பீட் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிடும். ஜோஹோ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். அக்கௌண்டிங், இப்போ பில்லிங்க்கு கூட ஜோஹோ வந்து அவங்க சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே ஜோஹோ அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்கள காம்படிஷன் இருக்குது. இது வந்து 4th பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃபைன்ஸ் கோல்ஸ் அண்ட் கிவ் டைரக்ஷன். செகண்ட் பாயிண்ட் ஹெல்ப்ஸ் பி ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரியாக்டிவ். Third point provides framework for major decisions. And fourth point prepares for the future and identify opportunities. Next, fifth point போகிறோம். Fifth pointல என்ன அப்படின்னா avoid costly mistake and pitfalls. Act as a defense mechanism. Avoid costly mistakes in product, market or investment decisions. இதோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அண்டு கான்கார்ட் எடுத்துக்கலாம். இங்கே என்னென்னா கான்கார்ட் ஃப்ளைட் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பீடு. பட் ஆனால் என்னென்னா ஆப்ரேஷன் காஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு ஞாபகம்னு தெரில பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பற்றி. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து லேட்டர் ஆன் என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்ரேஷன் காஸ்ட்டாக ஹையராக இருந்தது. அதனால் ரியலைஸ் பண்ணும்போது லாங் டேர்மில் ப்ராஃபிட் இல்லை பிரிட்டிஷ் ஏர்வேஸில். ஸோ தே ஸ்டாப் இட் பிஃபோர் ஹியூஜ் லாஸ். ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து நோயிங் வென் டு ஸ்டாப். நமக்கு ஓகே இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, இதனால் நமக்கு நிறைய லாஸஸ் தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அப்ரப்டாக அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். எப்போ கண்டினியூ பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணுன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிஸ்னஸ் சும்மாவாச்சும் ரன் ஆகணும்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம காஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா ஃபெயில் ஆகலாம், கம்பெனி தான் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமையே வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 6 என்னென்னா என்ஹான்சஸ் லாங்கிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் சர்வைவ் இன் தி லாங் ரன். டேக்ஸ் கிளியர் ஸ்டாண்ட் இன் த இண்டஸ்ட்ரி. சக்ஸஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டியூ டு லக்கு வச்சு சக்ஸஸ் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறையா எஃபர்ட்ஸ் இருக்கும். இப்போது இதில் என்ன என்ஹான்சஸ் லாஞ்சிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணுது, கம்பெனிஸ் வந்து சர்வைவ் ஃபார் லாங் டைம். யாருமே வந்து இன்றைக்கி கம்பெனி ஆரம்பித்து நான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடணும், அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சி ஓப்பன் பண்ணுறதில்ல. எல்லாருமே லாங் டேர்மில் யோசிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இது கடைசி வரைக்கும் லாங் ரனில் நமக்கு இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். இனிஷியலி ஐடிசி வந்து மெயின்லி சிகரெட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒன் டே என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒன்லி சிகரெட் வந்து டிபெண்ட் பண்ணால் நமக்கு பிஸ்னஸ்க்கு டேஞ்சரஸ் தான். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, டைவர்சிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியெல்லாம் டைவர்சிஃபை பண்ணாங்க, ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு மூவ் பண்ணாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ப்ரீமியமான ஹோட்டல்ஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ். தென் வந்து ஐடிசி எஃப்எம்சிஜிக்கு ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் இதுக்கு மூவ் பண்ணாங்க. தென் அக்ரிகல்ச்சர் செக்டார் போனாங்க. ஐடிசி ஸ்டேஷ்னரி, நம்ம கிளாஸ்மேட் நோட் புக்லாம் வாங்கினோன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் இருக்கும் ஐடிசின்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கெலாம் மூவ் பண்ணாங்க. இன்றைக்கி ஐடிசி பார்த்திங்கன்னா மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் அது வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. தட் இஸ் கால்ட் சஸ்டைனபிலிட்டி.
ஸோ என்ஹான்சஸ் longevity அண்ட் சஸ்டைனபிலிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் 7 என்ன அப்படின்னா, டெவலப் கோர் கம்பிட்டன்சிஸ் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், பில்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ரென்த் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் that are hard for competitors to copy, aids in sustainable growth. இப்போது இந்த கோர் கம்பிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, கம்பெனியோட யூனிக் ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம டிஸ்கவர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். கம்பெனிக்கு வந்து நிறையா விஷயத்தில் ஒரு சில கம்பெனிக்கு அவங்கள காஸ்ட் குறைச்சி கொடுக்குறதுல வந்து அவங்க யூனிக்காக இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸில் அவங்க யூனிக்காக இருப்பாங்க. சில பிஸ்னஸ்லாம் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸில் யூனிக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்குது. அது என்ன நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து யூனிக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம பார்லேஜி எடுத்துக்கலாம். பார்லேஜி இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நீங்கள் ஒரு ஸ்மால் டீ கடைக்கு போயிருந்தால் கூட பார்லேஜி பிஸ்கெட் கண்டிப்பாக இருக்கும். தட் பிகேம் தேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருந்தது. என்ன தான் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்துனால பார்லேஜி வந்து சர்வை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 8 என்னென்னா, பில்ட்ஸ் வின்-வின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். லைக் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் பில்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிட்டர்ஸ், அச்சீவ் வின்-வின் சுச்சுவேஷன் ஃபார் போத் கஸ்டமர்ஸ் அண்ட் கம்பெனி. பில்ஸ் வின்-வின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னென்னா, கம்பெனியும் வின் பண்ணணும், கஸ்டமரும் ஹாப்பியாக இருக்கணும். அட் த சேம் டைம் கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இல்லை டிமார்ட் எடுத்துக்கலாம். டிமார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரைஸில் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வந்து ஹையாக இருக்கும். கம்மி ப்ரைஸில் கொடுப்பாங்க, பட் சேல்ஸ் வால்யூம் ஹையராக இருக்கும். கஸ்டமருக்கு சீப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, கம்பெனிக்கு கண்டினியூஸாக சேல்ஸ் ஆக போகுது. ரிசல்ட் என்ன? போத் சைட்ஸ் பெனிஃபிட். அதுதான் வின்-வின் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ் வந்து தட் ஃபெயில் டியூ டு லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜினால தான் ஃபெயில் ஆகுமே தவிர வேறு எந்த ரீசனாலும் ஃபெயில் ஆகாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இருக்கும். அண்ட் இப்போது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சொல்லப்போனால், பிஸ்னஸ் தட் ஃபெயில் டியூ டு லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆனனால காணாமல் போன கம்பெனிஸில் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிளாக் பஸ்டர்னு ஒரு கம்பெனி. பிளாக் பஸ்டர் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதில்ல. ஆக்சுவலாக இவங்க வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாங்க. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கு லைக் மூவிஸ் இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி தான் அவங்களும் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் ஆன்லைனுக்கு அவங்க மூவ் பண்ணும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகலை. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிளாக் பஸ்டர் அப்படியே காணாமே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. மூவி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அதுவும். லெசன் என்னென்னா, டெக்னாலஜி இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் நிறையா இருக்குது. ஸோ இக்னோர்டு த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ட்ரெண்ட். அதனால பேங்க்ரப்ட் நிறையா ஆகிடுச்சு அவங்க காம்படிஷன் வைஸ். கொடக் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட. அவங்க வந்து கொடக் வந்து கேமரா வேர்ல்டு கிங்காக இருந்தாங்க. பட் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ஃப்யூச்சர்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கே லேட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட் லீடர்ஷிப்பே போயிடுச்சு. அவங்க தான் வந்து மார்க்கெட்டோட லீடராகவே இருந்தாங்க. அண்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு? புவர் பிளானிங்கு, நிறையா ஹை எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, ராங் ரூட்ஸ், இந்த மாதிரி நிறையா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது இவங்க வந்து லாஸ் ஆனது. ஃப்ளைட்டில் பறக்கணும்னு நினச்சி கடைசியில் லோன் அமௌண்ட்டில் தான் பறந்த கதையாச்சு. ஏர்லைன்ஸ் அப்படி தான் காணாமல் போனாங்க. அண்டு அனதர் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா நம்ம யாஹூ வந்து ஒன்ஸ் இன்டர்நெட் கிங். நமக்கு எல்லாருக்குமே தெரியல. இப்போ வந்து ஜிமெயிலில் வந்து @gmail.com மாதிரி அதை yahoo.comலாம் வந்து முன்னாடி ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. பட் கூகுளோட இன்னோவேஷன் ஸ்பீடுக்கு அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. அதனால் அவங்க ஒரு ரெலவன்ஸே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃபியூ பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராட்டஜினாலேயே வந்து காணாமல் போன பிஸ்னஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னென்னா, பிளானிங் டுடே. இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணுறது நாளைக்கானது, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணுறோம்.
அதை நோக்கி தான் நம்ம ஃப்யூச்சரும் இருக்கும். அதே தான் பிளானிங் டுடே, ப்ரிப்பேரிங் ஃபார் டுமாரோ அண்ட் வின்னிங் த ஃப்யூச்சர். சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்யூச்சரை கெஸ் பண்ண முடியாது, பட் ஃப்யூச்சருக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் கீ டேக்அவே அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன கீ டேக்அவே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒரு டைரக்ஷனை காட்டுது, ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுது, க்ரோத் க்ரியேட் பண்ணுது, அண்ட் தென் காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நிறையாவே பில்ட் பண்ணுது. ஆல்சோ நமக்கு லாங் டேர்ம் சக்ஸஸை வந்து என்ஷூர் பண்ண முடியும். எப்பயுமே இந்த லைன் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. குட் ஸ்ட்ராட்டஜி டுடே கிரியேட்ஸ் ஸ்ட்ராங்கர் டுமாரோ. ஒன் பவர்ஃபுல் கோட் சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹூ சர்வை பட் தோஸ் ஹூ அடாப்ட் பெஸ்ட் டு சேஞ்ச். இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சர்வைவல் டு தி ஃபிட்டஸ்ட், சார்லஸ் டார்வின் சொன்னதான். தேங்க்யூ. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் இங்கே பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. அண்ட் இப்போ ரீட் பண்ணி காமிக்கணும்னா மேஜர் பெனிஃபிட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன் டு த கம்பெனி, இந்த பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரியாக்டிவ், இந்த பாயிண்ட்டை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆல் மேஜர் டெசிஷன்ஸ். அண்ட் தென் மூவிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா ஃபேஸ் த ஃப்யூச்சர் அண்ட் ஆக்ட் அஸ் த பாத் ஃபைண்டர், serves as a corporate defense mechanism against mistake and pitfalls, enhance the longevity of the business. Then final pointல வந்து strategy helps the organization to develop core competencies and competitive advantage for survival and growth. இந்த few points இதெல்லாமே பார்த்துட்டோம். சேம் பாயிண்ட்ஸ் தான் ஐசிஐ மெட்டீரியலையும் இருக்குது, ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். Thank you. Keep learning, keep growing and keep thinking strategically. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and then as much as possible you share to your friends also. Thank you. Signing off.